விலை இரண்டும் எப்போதுமே இரு துருவங்கள். அந்த இரு துருவங்களையும் இணைப்பதுதான் ஃபன் ஸ்டோரி. போன் 9566010006 மற்றும் 9566010007. நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. டூரி டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? எதுக்குமே பயப்படாத அஜித் ஏன் அரசியலுக்கு வர பயப்படுறாருன்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. அஜித் நிச்சயமாக அரசியலுக்கு வருவார் அப்படின்னு பல ஆண்டுகளாக ஜோதிடர்கள் தான் சொல்லிகிட்டு இருக்காங்களே தவிர அஜித் ஒரு நாளும் நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னதில்லை. அப்படி இருக்க அரசியலுக்கு வரத்துக்கு அவர் ஏன் பயப்படுறாருன்னு கேள்வி கேட்டிங்கன்னா எப்படி? அரசியலில் அவருக்கு நாட்டம் இல்லை. அதன் காரணமாக தான் அவர் இதுவரைக்கும் அரசியலில் அடி எடுத்து வைக்கலை. அரசியலில் என்றைக்கு நாட்டம் வருதோ அன்றைக்கி நிச்சயமாக அரசியலில் அடி எடுத்து வைப்பார். ரஜினியை ஜனாதிபதி ஆக்க போவதா தகவல் வருது, அது உண்மையான பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற தகவலில் 1% கூட உண்மை இல்லை. இப்போ இருக்க டேரக்டர்களில் யார் கௌதம் மேனன் மாதிரி படம் டைரக்ட் பண்ணுறாங்கன்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. கௌதம் மேனன் கொஞ்சம் ஸ்டைலிஷான வித்தியாசமான இயக்குனர். அவர் மாதிரி இப்போ யாரும் திரைப்படங்களை இயக்குவதாக என்னால் சொல்ல முடியாது. ரஜினிகாந்தோடைய ராகவேந்திரா மண்டபத்தை இடிச்சிட்டு அங்கே மால் கட்ட போகிறதா தகவல் வருது, அது உண்மையான கோவை புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்துடைய திருமண மண்டபம் இடிக்கப்பட போவதாக வரும் செய்திகளில் உண்மை இல்லை. பொதுவாகவே ராகவா லாரன்ஸுடைய முனி படங்களை சன் பிக்சர்ஸ் சேர்ந்து தயாரிப்பாங்க. ஆனால் காஞ்சனா 4 படத்தை மட்டும் சன் பிக்சர்ஸ் தயாரிக்கவே இல்லையே, காரணம் என்னன்னு மத்திஷான் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு திரைப்படத்தை ஒரு திரைப்பட நிறுவனம் தயாரிக்கணும்னா அதுக்கு பல விதிமுறைகள் இருக்கின்றன. அவர்களுடைய ஒப்பந்த விதிகள் லாரன்ஸுக்கு பொருத்தமாக இருக்கணும். லாரன்ஸ் விதிக்கின்ற நிபந்தனைகள் அந்த நிறுவனத்துக்கு ஏற்புடையதாக இருக்கணும். இப்படி பல விஷயங்கள் சார்ந்து தானே அது அமையும். சன் பிக்சர்ஸ் நிறுவனம் லாரன்ஸுடைய படங்களை தொடர்ந்து தயாரிக்காததுக்கு இது போன்ற பிரச்சனைகள் தான் காரணமாக இருக்க முடியும். செப்டம்பர் முதல் வாரம் சர்தார் 2, டிமாண்டி காலனி 3, மண்டாடி படங்கள் ரிலீஸ் ஆக இருந்தது. இதில் சர்தார் 2 படத்தை தவிர வேறு எந்த படத்துக்கும் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே, காரணம் என்னன்னு கொழும்பு நகர்லேருந்து அதையும் கேட்டிருக்காங்க. செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் புதிய திரைப்படங்களை வெளியிட மாட்டோம் அப்படின்னு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அறிவித்திருப்பதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அறிவிப்பு காரணமாக கூட இந்த படங்களுடைய விளம்பர பணிகளை கொஞ்சம் நிறுத்தி வைத்திருக்க வாய்ப்பு இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்க பியார் பிரேமா கல்யாண படத்துக்கு ஏன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, வரவேற்பும் இல்லைன்னு கொழும்பு நகர்லேருந்து அதையும் கேட்டிருக்காங்க. வரவேற்பு பெறத்தக்க அளவிலே பியார் பிரேமா கல்யாணம் அமைஞ்சிருந்தால் நிச்சயமாக அந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கும். அந்த படத்தை பார்த்த விமர்சகர்களும் மொத்தமாக அந்த படத்தை பாராட்டியதாக தெரியலையே. பல பேர் எதிர்மறையான விமர்சனங்கள் தானே கொடுத்துருக்காங்க. காலா படத்துடைய ரீமேக்கில் அமிதாப் பச்சன் நடிக்க இருக்கிறதா தகவல் வருது, அது உண்மையான சங்கர் மேடவாக்கத்திலேருந்து கேட்டிருக்காங்க. காலா படத்தை இந்தியில் மறு உருவாக்கம் செய்கிறாங்களா அப்படின்னே தெரியல. அப்படி எடுத்தால் தானே அதில் அமிதாப் பச்சன் நடிக்கிறத பற்றியெல்லாம் பேச்சே வரும். SS ராஜேந்திரன் தமிழ் படங்களில் டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருக்காங்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. இரட்டை மனிதன் அப்படின்ற ஒரு படத்தில் 2 வேடங்களில் SS ராஜேந்திரன் நடித்திருக்காரு. ஆனால் அது கதைக்குள்ளேயே நடைபெறுகின்ற ஒரு வித்தியாசம். அதை தாண்டி எந்த ஒரு இரட்டை வேட படங்களிலும் அவர் நடித்ததாக தெரியல. கேவிஎன் தயாரிப்பாளர் தமிழ்நாடு அரசியலில் என்ன பண்றாருன்னு குமாரராஜா மைசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசின் டெல்லி பிரதிநிதியாகத்தான் கேவிஎன் புரொடக்ஷன்ஸுடைய உரிமையாளரான வெங்கட் நாராயணா செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஜேசன் சஞ்சயை பேட்டி எடுக்கிற யாரும் ஏன் இன்பநிதியை பேட்டி எடுக்கிறது இல்லைன்னு அனகாபுதூர்லேருந்து வினோத் கேட்டிருக்காங்க. இன்பநிதி தயாரிக்கின்ற படம் வெளியாகும் போதோ அல்லது இன்பநிதி படத்தில் நடிக்கப் போகிறார் அப்படின்ற அறிவிப்பு வெளியாகும் போதோ நிச்சயமாக இன்பநிதியும் பேட்டி எடுப்பாங்க. சோஷியல் டாக்கிஸில் சிஎம் விஜயோடைய பாடிகார்டான நயீம் மூசாவோட இன்டர்வியூ எதிர்பார்க்கலாமான்னு அனகாபுதூர்லேருந்து வினோத் கேட்டிருக்காங்க. விஜயின் பாடிகார்டான நயீம் மூசாவை பேட்டி எடுக்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்கும் இருக்கிறது. அவரை தொடர்பு கொள்ள முயற்சி செய்துக்கிட்டு இருக்கேன். தொடர்பு கிடைத்தவுடன் நிச்சயமாக அவருடைய பேட்டி இடம்பெறும். பாரதி ராஜா மணிரத்னம் GVM வரிசையில் சிறந்த இசைப்படங்களை கொடுக்குற இயக்குனராக கார்த்திக் சுப்ராஜ் சொல்லலாமான்னு மையூரன் மட்டக்களப்புலேருந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்வி மூலம் ஒரு விஷயம் தெளிவாக புரியுது. கார்த்திக் சுப்ராஜை நீங்கள் எந்த அளவு நேசிக்கிறீங்க அப்படின்றது. தமிழ் சினிமாவில் அதிக கலெக்ஷனான படங்கள் வரிசையில் முதல் 20 இடங்களை கூட அஜித்துடைய ஒரு படம் கூட இல்லை. அப்புறம் எப்படி விஜய்க்கு நிகராக அஜித்தை சொல்கிறாங்கன்னு யாழ்ப்பாணத்துலேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். தமிழ் சினிமா உலகிலே எத்தனை நடிகர்கள் இருக்காங்க? அவங்களில் யார் பெயரையும் சொல்லாமல் விஜய்க்கு நேராக ஏன் அஜித் பெயரை சொல்கிறார்கள்? அதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? எதனால் சவுகார் ஜானகி அம்மாவோட இறுதி சடங்கில் பிரபல நடிகர்கள் யாருமே கலந்துக்கலன்னு மடிப்பாக்கத்துலேருந்து புவனேஸ்வரி கேட்டிருக்காங்க. மணிரத்னம் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி நடிக்கிற படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாருன்னு விஜய் ராயபுரம்லேருந்து கேட்டிருக்காங்க. விஜய் சேதுபதி சாய் பல்லவி ஜோடியாக நடிக்க மணிரத்னம் இயக்கி கொண்டிருக்கின்ற படத்தினுடைய இசையமைப்பாளர் AR ரஹ்மான் தான். இதை பலமுறை நம்ம நிகழ்ச்சியிலேயே சொல்லியிருக்கோமே. சிவாஜி புரொடக்ஷன்ஸ் இனி படம் தயாரிக்க வாய்ப்பே இல்லையான்னு பொள்ளாச்சியிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. சிவாஜி புரொடக்ஷன்ஸ் இனி படம் தயாரிக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது. வாய்ப்புகள் ஏராளமாக
அதிகமாக இருக்கின்றன. அவங்க திரும்ப படம் எடுக்கிறது அப்படின்னு எப்போ முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். கார்த்திக் சுப்புராஜ் படங்கள்ல அதிக வசூலான படம் எதுன்னு ராம் சேலம்ல இருந்து கேட்டிருக்காங்க. கார்த்திக் சுப்புராஜ் இயக்கிய திரைப்படங்களே மிக அதிகமான வசூலை பெற்ற படம்னா அது பேட்ட திரைப்படம் தான். வாவாதியார் படத்துடைய தோல்வினால தான் நலன் குமாரசாமிக்கு அடுத்த பட வாய்ப்பு இன்னும் கிடைக்கலையான்னு ராம் சேலம்ல இருந்து கேட்டிருக்காங்க. நலன் குமாரசாமிக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைக்காததுக்கு நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற படத்தினுடைய தோல்வியும் ஒரு காரணம். நடிகர் பிருத்திவிராஜ் எம்ஜிஆருடைய நெருங்கிய உறவினர் அப்படிங்கிறது உண்மையான ராமகிருஷ்ணராஜ் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. பிருத்திவிராஜ் மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு சொந்தக்காரர் என்பதிலே உண்மை இல்லை. தர்மன் படத்துல ரம்யா கிருஷ்ணன் நடிக்கிறாங்களான்னு ராஜன் பெரம்பூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. தர்மன் படத்தில் சிம்ரனும் ராஜசேகரனாவும் தான் நடிக்கிறாங்க. ரம்யா கிருஷ்ணன் அந்த படத்திலே இல்லை. பராசக்தி படத்துடைய தோல்வி சேயோன் படத்தை பாதிக்குமான்னு கமலா ஈரோட்ல இருந்து கேட்டிருக்காங்க. பராசக்தி படத்தினுடைய தோல்வி சிவகார்த்திகனுடைய சேவனை பாதிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. ராணா த்ரிஷாவுடைய காதல் ஏன் முறிந்ததுன்னு அஜய் ஒசூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ராணா த்ரிஷா இருவரும் தாங்கள் காதலித்ததை பற்றியும் வெளியில் வரைக்கும் சொல்லலை, அந்த காதல் முறிந்ததை பற்றியும் வெளியில் சொல்லலை. அப்படி இருக்க அதை பற்றி நாம் கருத்து சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்? உயிருள்ளவரை உஷா படத்தில் முதல்ல நடிக்க இருந்தது ரஜினிகாந்த் தானான்னு சென்னையிலேருந்து ராமகிருஷ்ணராஜ் கேட்டிருக்காங்க. உயிருள்ளவரை உஷா படத்திலே ரஜினிகாந்தை நடிக்க வைப்பதற்கு ஒரு காலகட்டத்திலே டி ராஜேந்தர் முயற்சி செய்தார் என்பது உண்மைதான். எதனால சவுகார் ஜானகி அம்மாவோட இறுதி சடங்குல பிரபல நடிகர்கள் யாருமே கலந்துக்கலன்னு மடிப்பாக்கத்திலிருந்து புவனேஸ்வரி கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு நியாயமான விஷயத்தை பற்றி கேள்வி எழுப்பியிருக்கீங்க. சவுகார் ஜானகி அம்மாவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த தமிழ் சினிமாவுடைய முக்கியமான நடிகர்கள் பலர் செல்லாது எனக்குள்ளும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அப்படின்றது தான் உண்மை. அடுத்து என்று ஒரு தகவல். நவரத்னம் படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்த காலகட்டத்தில் அந்த படத்துடைய இயக்குனர் ஏபி நாகராஜனிடமிருந்து வாலிக்கு ஒரு நாள் அழைப்பு வந்தது. எம்ஜிஆர் உங்களை பார்க்கணுன்னு விரும்புகிறார், அதனால் உடனடியாக சத்யா ஸ்டுடியோவுக்கு வாருங்கள் என்றார் ஏபி நாகராஜன். அந்த காலகட்டத்தில் வாலி எங்கே போனாலும் பாகவதர் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நபர் அவர் கூடவே போவார். அவரையும் அழைத்து கொண்டு சத்யா ஸ்டுடியோவுக்கு போனார் வாலி. எம்ஜிஆருடைய மேக்கப் அறைக்கு வெளியில் அந்த பாகவதரை நிறுத்திவிட்டு அவரை சந்திப்பதற்காக அறைக்குள்ளே போனார் வாலி. ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதற்குள்ளாக மதிய உணவு நேரம் வந்து விட்டது. வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு பக்கத்தில் இருந்தவர் கூப்பிட்டு இலை போட சொன்னார் எம்ஜிஆர். நடுவில் எம்ஜிஆர் உட்கார, வலது பக்கத்தில் லதாவும் இடது பக்கத்திலே வாலியும் உட்கார எம்ஜிஆருடைய உதவியாளர் பரிமாறத் தொடங்கினார். அப்போ திடீர்னு எழுந்தார் வாலி. என்ன எழுந்துக்கிறீங்க என்று எம்ஜிஆர் கேட்க, எங்கூட பாகவதன் ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் வெளியில் இருக்கார், காசு கொடுத்து அவர் வெளியில் சாப்பிட்டு வந்துடுற சொல்கிறேன் அப்படின்னு வாலி சொன்னது தான் தாமதம். எம்ஜிஆர் உடனே தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து எழுந்து விட்டார். கதவை திறந்துக்கிட்டு வெளியில் போய், இங்கே பாகவதர்னு வாலி கூட வந்தது யார் அப்படின்னு கேட்க, அந்த பாகவதர் என்பவர் இப்படி கூனி குறுகி நான் தான் பாகவதர் என்றார் எம்ஜிஆர்கிட்ட. உடனே அவருடைய கையை பிடித்து கொண்டு அழைத்து வந்து எம்ஜிஆர் லதாவை எழுந்திருக்க சொல்லி அந்த இடத்துல அவரை அமரச் சொல்லி சாப்பாடு பரிமாறச் சொன்னார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த வாலியினுடைய கண்களிலே கண்ணீர். அண்ணே, மனிதர்களை நான் எத்தனையோ நடிகர்களை பார்த்துருக்கேன், நடிகர்களில் நான் பார்த்த முதல் மனிதன் நீங்கள் தான் என்று எம்ஜிஆரை பார்த்து சொன்னார் வாலி. அவர் அப்படி சொன்னதை எம்ஜிஆர் அதுக்கு கொடுத்த ரியாக்ஷன் என்ன தெரியுமா? வழக்கம் போல ஒரு புன்னகை தான். இத்துடன் இந்த லன்ச் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லன்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.